இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சித்துறை மூலமாக 100 நாள் வேலை திட்ட பணி நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் ஏரியை ஆழப்படுத்துதல், கூனிச்சம்பட்டு பழைய ஏரி ஆழப்படுத்துதல், செட்டிப்பட்டு வாய்க்கால் தூர்வாறுதல், சுத்துக்கேணி கிராம பஞ்சாயத்து தேத்தம்பாக்கம் ஏரி தூர்வாறுதல் உள்ளிட்ட பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன், ஆணையர் எழில்ராஜன் மற்றும் அரசு அதிகாரிகள், பாஜக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பதிலடி கொடுத்து பழி தீர்த்த நம் இந்திய பாதுகாப்பு படைகளின் வெற்றியை பறைசாற்றும் வகையில் வில்லியனூர் மாடவீதியை சுற்றி வில்லியனூர் தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதி தலைவர் சுந்தர் ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இதில் முன்னாள் தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி, மாநில சிறப்பு அழைப்பாளர்களான முகமது யூனூஸ், கண்ணபிரான், வீரமுத்து மற்றும் தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேல், தொகுதி நிர்வாகிகள் தமிழரசன், வீரமுத்து, முரளிதரன், சுப்பிரமணி, ஸ்ரீனிவாசன், குணா, மாவட்ட பொது செயலாளர்கள் கனகராஜ், சண்முகம், மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன், மாவட்ட செயலாளர் உதயகுமார், மாவட்ட பொருளாளர் அமிர்தராஜன், நிர்வாகிகள் மற்றும் ஏபிவிபி மாணவர் அமைப்பினர், பொதுமக்கள் என 200க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டார்கள். உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் தொகுதி வளர்ச்சிப் பணிகளை முன்னேற்றும் நோக்கில் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனையில் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், மத்திய சாலை மற்றும் கட்டிடம் துறை இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம் மற்றும் குடிநீர் கோட்டம் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். தொகுதிக்குள் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சாலையில் கோலாஸ் நகர் மற்றும் நேதாஜி நகர் இணைப்பில் அமைந்துள்ள உப்பனாறு பாலம் குறுகி சிறிதாக உள்ளதால் ரூபாய் 90 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணியை விரைவில் தொடங்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஆலோசனையில் அறிவிக்கப்பட்டது. மேலும் வானரப்பேட்டை பகுதியில் உள்ள அலேன் வீதி, நேரு வீதி, பெருமாள் ராஜா வீதி, காளியம்மன் தோப்பு, முருகசாமி தோப்பு, சின்ன எல்லையம்மன் கோவில் வீதி, சித்தி விநாயகர் கோவில் வீதி, கஸ்தூரிபாய் வீதி, காமராஜர் வீதி மற்றும் அப்துல் கலாம் வீதிகளில் குடிநீர் இணைப்பை முதலில் செய்து பின்னர் வாய்க்கால்களை சீரமைத்து சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுவதாக ஆலோசனையில் கூறப்பட்டது. அதேபோல் பெரியப்பள்ளி மற்றும் வீரர் வெள்ளி பகுதிகளில் உள்ள சந்தா சாஹேப் வீதி, மீலாத் வீதி, முரேசன் வீதி, லதீப் சந்து, பாண்டியன் சந்து, அப்பா மேஸ்திரி வீதி, பொன்னியாங்குட்டி வீதி, வஉசி வீதி மற்றும் நைனியாப்பா பிள்ளை வீதிகளிலும் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான ஆலோசனைகள் நடத்தப்பட்டன. இந்த அனைத்து பணிகளும் விரைவில் துவங்கும் வகையில் முடிவுகள் எடுக்கப்பட்டது. மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆலோசனையின் பொழுது அதிகாரிகள் அனைத்து பணிகளுக்கும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் கேட்டுக்கொண்டார். கூட்டத்தில் தொகுதி செயலாளர் சக்திவேல், காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் ராஜ்குமார், திமுக தொகுதி துணை செயலாளர் ராஜு மற்றும் கிளை செயலாளர் ராகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி மங்களம் சட்டமன்ற தொகுதி தலைவர் சபரகிரீசன் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் ராணுவ வீரர்கள், பொதுமக்கள், மகளிர்கள், இளைஞர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். தீவிரவாதிகளால் காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி பொதுமக்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளையும் முகாம்களையும் அழித்தொழித்து நமது இந்திய ராணுவத்திற்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் ஆதரவு மற்றும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக இன்று மாலை 5 மணியளவில் வில்லியனூர் மாதா கோவிலில் துவங்கி கோட்டைமேடு வழியாக கோபால்சாமி மண்டபம் சதுக்கம் வரை தேசிய கொடி ஏந்திய ஊர்வலம் நடத்தப்பட்டது. மாவட்ட தலைவர் ஓம் அனிதா முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன், மாநில விவசாய அணி துணைத் தலைவர் எம்எஸ் பெருமாள், பிஜேபி பிரமுகர் பிஆர்டி பிரபு, முன்னாள் தொகுதி தலைவர் ஆறுமுகம், மாவட்ட நிர்வாகிகள் சண்முகம், வேதகிரி, அமிர்தராஜன், கந்தன் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை தொகுதி பொதுச் செயலாளர் கணேஷ் அவர்கள் செய்திருந்தார். புதுச்சேரி மாநிலம் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு அவர்களின் தலைமையில் முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபத்தை சேர்ந்த மறைந்த ராமு அவர்களின் துணைவியார் சகுந்தலா அவர்களின் படம் திறப்பு மற்றும் கண்டன பாராட்டு சான்றிதழை பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவையின் தலைவர் பாசி சக்திவேல் அவர்களின் எண்ணப்படி துணை அமைப்பாளர் எத்தியன் போஸ் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் வடிவேல் அவர்களின் முன்னிலையில் மறைந்த சகுந்தலா அம்மையார் அவர்களின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தி
கண்தான பாராட்டு சான்றிதழ் வழங்கியும் கண்தானம் அவசியத்தை எடுத்து கூறியும் நன்றி தெரிவித்தனர். உடல் அமைப்பின் தலைமை நிர்வாகிகள் பூங்காவனம், அரும்பார்த்தபுரம், தேங்காய்த்திட்டு பகுதியைச் சேர்ந்த பழனிவேல், சுகாதாரத்துறை ஓய்வு கோவிந்தராஜ் இவர்களுடன் இரத்த தானம், உடல் உறுப்பு தானம், கண் மற்றும் உடல் தானம், பதிவு ஆலோசகருமாகிய கந்தசாமி ஆகிய பார்வை கிடைக்க உதவிய குடும்பத்தினர் பேரன் முனிராஜா, திலகவதி, ஸ்ரீதேவி, பெருமாள், சகோதரி நாகரத்தினம், மகன் பாண்டியன், நண்பர் உதயசங்கர் மற்றும் உறவினர்களுக்கும் பார்வை இல்லாத 4 நபர்களுக்கு பார்வை கொடுத்த குடும்பத்தினருக்கு புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு அவர்களும் பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவை சார்பாகவும் ஆறுதல் கூறி நன்றி தெரிவித்தனர். இறந்த பெண் 6 மணி நேரத்திற்குள் கரு விழிகளை அகற்ற வேண்டும். ஆண் பெண் இருபாலரும் எல்லா வயதினரும் கண்தானம் செய்யலாம். கண் அறுவை சிகிச்சை செய்தவரும், கண் கண்ணாடி அணிந்தவரும், சர்க்கரை நோயாளிகள், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கண்தானம் செய்யலாம். ஆஸ்மா போன்ற நோயினால் தாக்கப்பட்டவர்களும் கண்தானம் செய்யலாம். உடலில் மற்ற உறுப்புகளில் கேன்சர் வந்து இறந்தவர்களும் கண்தானம் செய்யலாம். கருவிழி அகற்றி பெண் முகத்தில் எந்தவித மாற்றமும் இருக்காது. கண்தானம் செய்வதை எல்லா மதத்தினரும் ஆதரிக்கின்றனர். இறந்தவுடனே கண் இமைகளை மூடிவிட வேண்டும். தலையணை வைத்து தலையை சற்று உயர்த்தி படுக்க வைக்க வேண்டும். இறந்த பெண் கண் கருவிழிகளை அகற்றுவதில் குறையுடன் செல்கின்றோம். அதனால் ஆத்மா சாந்தி அடையாது என்ற மூட நம்பிக்கையை அகற்றுங்கள். கண்தானம் செய்வதனால் கண் மருத்துவமனையில் எந்த சலுகையும் எதிர்பார்க்க வேண்டாம். கண்தானம் மூலம் பெறப்படும் கண்கள் விற்கப்பட மாட்டாது. ஒருவர் இறந்ததும் கண் வங்கிக்கு அல்லது பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவைக்கு தகவல் தெரிவித்தால் கண் வங்கிக்கு தகவல் கொடுத்து பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் இறந்தவரின் வீட்டிற்கு வந்து கருவிழிகளை அகற்றுவார்கள் என்று கூறி நன்றி தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.